கர்த்தருடைய வல்லமையான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் யாவரும் கர்த்தரை ஆராதிக்க இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். இந்த ஆராதனையை நாங்கள் முற்றும் விதமாக ஆண்டவருடன் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் சேவைப்போம். நல்லவரே அப்பா, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த வேளையிலே அப்பா எங்களோடு நீர் மற்றும் கூட இருந்தீங்க, எங்களை நடத்தினீங்க, எங்களை ஆசீர்வதித்தீங்க, எங்களை பலப்படுத்தினீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களை தாங்கி நடத்தி வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா ஆண்டவரே. விஷயமா இந்த ஆராதனையுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை நீங்கள் நடத்துங்களப்பா. துதிகள், பாடல்கள் ஆண்டவரே, தேவ செய்திகள், காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தொடக்கம் இருந்து முடியும் மட்டும் ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க. உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளப்பா. உங்களுடைய ஆளுமையின் கரம் இந்த இடத்திலே அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வேதத்தில் இருந்த ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். 23ஆம் சங்கீதம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவனீர் என்னுடைய கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். 6ஆம் வசனத்தை நாங்கள் மறுபடியும் சேர்ந்து நாங்கள் சத்தமாக நாங்கள் வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நன்றி அப்பா. நாங்கள் தொடரும். கர்த்தர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறார். அவர் நாங்கள் சோர்ந்து போகிற நேரங்களிலே எங்களை அரவணைக்கிறது வாதிதவனாக இருக்கிறார். நாங்கள் அவரை துதிப்போம், அவரை நாங்கள் ஆராதிப்போம். அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பலனாய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களுடைய கேடகமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், சோத்திரம். நன்றி, 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 நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை நீர் தேற்றுகிற தேவன் அப்பா. எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் ஆண்டவரே எங்களை தொடரும் ஆண்டவரே. அப்பா, நீ நன்மைகள் செய்கிற எங்களுடைய தேவன் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. பிதாவே உமக்கு சோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென், ஆமென். சோத்திரம். ஆண்டவரை தேடுவது குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவது குறைவில்லையே, குறைவில்லையே,
அப்பா நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே பெரிதாய் இருக்கிறது ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுடைய ராஜாதி ராஜன் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா நன்றி. போற்றி துதிப்போம் இந்த தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனை
துதிக்கிறோம் அம்மா. உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோஸ்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோஸ்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோஸ்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அழைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அழைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினேன், கைவிடப்பட்டு காதறினேன். கர்த்தர் நீர் தேற்றினீர், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோஸ்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக.
எங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்கிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வாஞ்சி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அம்மா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய அரணே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய சுத்திகரிக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மேலானதப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. ஆமென். ஊக்கத்துடனே
சமூகத்திலே காத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இடைவிடாதபடி இடைவிடாமல் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறதுக்கு, இடைவிடாமல் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் நடந்தாலும் எழுந்திருந்தாலும் எங்கு சென்றாலும் கர்த்தாவே எந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் எங்களுடைய இருதயங்களிலே ஆளுகை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே எல்லா புத்திக்கும், இந்த உலகத்திலே இருக்கிறதான எல்லா விதமான அறிவுகளுக்கும் புத்திக்கும் மேலான கிருபை, தேவனுடைய கிருபை எங்களுடைய இருதயங்களில் ஆட்சி செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே மனுஷனுடைய எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதாய் தேவனுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வல்லக்கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே இன்றைய நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி நாட்களிலே சத்துருவான் எத்தனையோ விதமான கண்ணிகளை கொண்டு வந்தாலும் உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாய் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே சகல சத்துருவினுடைய வல்லமைகளையும் வானமண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுடைய போராட்டத்தை போராடி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லக்கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே சகல துதி கன மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறதுக்காக, நீர் ஒருவரே எங்களுடைய எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. இந்த பூமியிலே உம்மை தவிர வேற எந்த ஒரு கர்த்தாவே தேவர்களோ தெய்வங்களோ கர்த்தாவே எங்களை மீட்க முடியாது. நீர் ஒருவரே எங்களை மீட்க வந்த எங்களுடைய மீட்பராய் இருக்கிறீர். எங்களை மீட்டுக் கொண்டீர், எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் உண்மை உள்ளவர், எங்களை நடத்தி செல்லுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே நாங்கள் ஆதியில் இருந்த அந்த அன்பை, ஆதியில் இருந்துதான் அந்த உற்சாகத்தை இழந்தாலும் கூட கர்த்தாவே நீங்கள் மறுபடியும் எங்களை தட்டி எழுப்புகிறதுக்காய் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கரங்களை பிடித்து எழுப்புகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வல்லக்கரம் எங்கள் ஆளுகைகளை ஆளுகை செய்கிறதுக்காய் நன்றி. எங்கள் மத்தியிலே உங்களுடைய வல்லக்கரம் கடந்து வந்து நிற்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய கிருபையை வாஞ்சித்து, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நிற்கிற எங்களுடைய இருதயங்களிலே உம்முடைய வல்லமையை நீர் ஊற்றி இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்கப்பா. கர்த்தாவே நீர் எல்லாருடைய இருதயங்களிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனங்கள் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறீரப்பா. கர்த்தாவே அந்த ஊற்றப்பட்டதான அந்த ஆவியின்படி கர்த்தாவே நடந்து கொண்டு எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஊற்றப்பட்ட ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவருடைய அசைவாடிலே நடக்கத்தக்கதாக உம்முடைய ஜனங்களை நீர் நடத்துவீராகப்பா. நீர் கிருபை செய்வீராக, அவர்களுக்கு மனமிறங்குவீராகப்பா. இயேசுவின் கிருபை உள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நடத்துகிறதுக்காய் நன்றி. கர்த்தாவே இந்த பூமியிலே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் இந்த கடைசி காலங்களில் நீர் கிருபை செய்ததுங்க, வழி நடந்துங்க. கர்த்தாவே இந்த நாளை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்துங்க. உம்முடைய வல்லக்கரம் எங்களை தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தினால் நீர் எங்களோடு பேசுங்கப்பா. கர்த்தாவே இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்தருளுங்க. கர்த்தாவே இந்த வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையிலே அது 100 மடங்கு பலன் தரத்தக்கதாய் உம்முடைய வசனமானது எங்களுடைய வாழ்க்கையை அது கிரியை செய்கிறதா இருக்க கர்த்தர் அதற்கு விரோதமாய் இருக்கிற சகல சத்துருடைய வல்லமைகளையும் இந்த வார்த்தைகளை கேட்க முடியாதபடி, அதை கேட்டு கர்த்தாவே பலன் தர முடியாதபடி, கர்த்தாவே சத்துருவான் வந்து அதை எடுத்து போடாதபடி கர்த்தாவே அந்த வார்த்தையானது கர்த்தாவே 100 மடங்கு பலன் தரத்தக்கதாய் கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபை உள்ள கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், கிருபை உள்ளவர், மாறாதவரப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுகிறதுக்காய் நன்றி. உம்முடைய கிருபை 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 எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா எங்களுடைய இடங்கள் அமர்ந்து கொள்வோம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், எங்களை அழைத்திருக்கிறார். இந்த நாளில் கூட நாங்கள் பார்க்க போகிறோம். நான் தலைப்பு கடைசி நாட்களின் யோசனைக்கு உட்பட்டவர்கள். The ungodly in the last days. கடைசி நாட்களில் என்ன சொல்றது? கடைசி நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் கூட அவருடைய வசனத்துல எங்களுக்கு சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அதே நேரம் அவருடைய வார்த்தை எங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது எங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யூதா புஸ்தகம் 1வது அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. யூதா புத்தகத்திலே 4வது வசனம். ஒரே ஒரு புத்தகம் தான். ஆனா அந்த ஒரு புத்தகம் இந்த கடைசி நாட்களிலே மனுஷன் வஞ்சிக்கப்படாதபடி மனுஷனை பாதுகாத்து மனுஷனுடைய இருதயம் எப்படி காக்கப்பட வேண்டும் சொல்லி அந்த ஒரு புத்தகத்தில் அவர் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது, அற்புதங்கள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எவ்வளவு நன்மையான காரியங்களை பேசலாம். ஆனா அந்த ஒரு தனக்கு கிடைத்த அந்த ஒரு அதிகாரத்துல, அந்த ஒரு கடிதத்துல அவன் எழுதுகிற காரியம் என்ன? இந்த கடைசி நாட்களிலே மனுஷன் எப்படி வஞ்சிப்பான், அந்த வஞ்சனையிலிருந்து நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வது? வாசிப்போம் 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இப்ப அவன் சொல்றது ஒன்றும் புதிய காரியம் இல்லை. அவன் சொல்லுகிறான், பூர்வத்தில் இது எழுதி இருக்கிறது, பூர்வத்தில் இது சொல்லி இருக்கிறார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எழுதி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். என்னத்தை பேசி இருக்கிறாங்க? இப்படி கடைசி நாட்களில மனுஷர்கள் இந்த சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படுவார்கள் சொல்லி அவன் சொல்லுகிறான். இந்த இடத்துல 2-3 காரியத்தை சொல்லுகிறான். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன், வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எவனும், அதே நேரம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற எந்த ஆவியும் அது அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றான். தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் எந்த காரியத்துக்கு இழுக்கொண்டு போகிறான்? அதுல ஒரு காரியத்தை சொல்லுகிறான், காம விகாரத்துக்கு ஏதுவாக என்ற அந்த வார்த்தையை சொல்றான். அதாவது அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தங்களை சொல்லிக் கொண்டாலும் அவர்களுடைய நடைமுறை தவறாக இருக்கும். அதைத்தான் சொல்றான். ஒரே வார்த்தையில் சொல்றான், தாங்களை கிறிஸ்தவர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம்,
கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆலயத்துக்கு போ, எதை சொன்னாலும் அவன் சொல்லுகிறான், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை பிரதிபலிக்காதபடி அவர்கள் வேறு பக்கமாய் போகிறார்கள். இந்த இடத்துல யூதா என்ன தெரியுமா செய்யறான்? வரப்போகிறதான ஒரு ஆபத்தை குறித்து சொல்றான். எப்படி? எதிர்காலத்துல வரப்போகிற ஒரு ஆபத்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றான். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை எப்படியா கர்த்தர் எங்களுக்கு என்னத்த கிருபை, என்ன இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார்? இவ்வளவு காலம் உயிர் வாழ்றதுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த பூமி அழிந்து விடாதபடி, இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்கள் நாசமாகி விடாதபடி, எந்த ஒரு பேரழிவும் பேராபத்தும் வராதபடி அவருடைய கிருபை காத்து கொண்டிருக்கிறதே. நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே அவருடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறோமே, அந்த காத்திருக்கிற காலத்திலே அவருடைய கிருபை இருக்கிறதே, அந்த கிருபையை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணுவார்கள், மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள், மிஸ்யூஸ் பண்ணுவார்கள். அந்த ஆபத்தை தான் அவன் என்ன செய்யறான்? இந்த யூதா சொல்றான். இந்த வாரத்துல இலங்கையில ஒரு ஜெபத்துல ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த காரியத்தை சொன்னேன். உலகத்துல எங்களுக்கு உபத்திரவம் இருக்கிறது, உலகத்துல எங்களுக்கு உபத்திரவம் இருக்கு. ஆனா இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்ப அவர் ஜெயித்தேன் என்று சொன்னால் அப்ப நாங்க என்ன செய்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் சொன்னா எப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம்? அவர்களை வெற்றி பெறுகிறோம். இப்ப சாத்தானை ஜெயிக்கிறோம் என்ற அர்த்தமா? இல்ல. இப்ப ஒரு ஓட்ட பந்தயம் இருக்கு, ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க முதலாவது ஆளா வருகிறோம். இப்ப நாங்க முதலாவது ஆளா ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப எங்களுடைய நோக்கம் என்ன? வெற்றி பெறணும். இப்ப நாங்க முதலாவதாக ஓடுறோம் என்றதுக்காக நாங்க வெற்றி பெற்றுட்டோம் என்று இல்ல, நாங்கள் அந்த வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி ஓடுறோம்? இன்னும் வெற்றியில தான் இருக்கிறோம், ஆனா வெற்றியில ஓடிக்கொண்டிருக்கிறோம். தோல்வியில இருந்து வெற்றிக்கு ஓடல. அதுதான் வசனம் சொல்லுகிறார். எப்படி? உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்ப ஜெயித்தவர் எங்களோட இருக்கிறார். எங்களோட கோச் யாரு? இந்த உலகத்தில் இந்த போட்டியில ஜெயம் பெற்றவர். மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது. அவர் ஒருவரே மரணத்தை ஜெயித்தார். இப்ப அவர் எங்களோட இருந்து எங்களோட ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்ப நாங்க ஃபர்ஸ்டா ஓடுறோம். பந்தயத்தில் ஓடுகிறவன் எப்படி ஓடணும்னு சொல்லி பவுல் சொல்லி கொடுத்திருக்கிறான். இப்ப பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறோம், நாங்க முதலாவது அடிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, முந்தினோர் இதான் ரேஸ். ஓடிட்டு இருக்கிறோம், வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருக்கிற நேரம் வெற்றியே எங்களுடைய இலக்கா இருக்கணும். எப்படி? வெற்றி பெற்றுட்டோம், நாங்க தான் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு பின்னால வர தொலை தூரத்தில் வரார். இப்ப நாங்க முதலாவது அடிக்கிறோம். இப்ப நாங்க ஓடணும், ஓடுனா தான் ஜெயிக்கலாம். ஏன்னா பின்னால வரவருடைய நோக்கமும் என்ன? பின்னுக்கு வரவருடைய நோக்கமும் பிந்தினோர் எங்களை முந்தி போறதுக்கும் அவருக்கு சான்ஸ் இருக்கு. நாங்க பின்னால போய் ஐயோ எங்களை முந்திட்டாரே, அவங்க நாங்க அப்படியே பின்னால தோல்விக்கு போறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. அதுதான் இந்த வசனத்துல சொல்றேன். இப்ப சொல்ற பாருங்க, இது யூதா சொல்றான், அவர்கள் தேவனுடைய கிருபையை மிஸ்யூஸ் பண்றாங்க. இந்த கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில், இந்த காலத்துல அதை காலம் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தாதபடி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப யூதாவுக்கு இருந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல அதை அப்படியே எச்சரிப்பா சொல்றான். அந்த எச்சரிப்பை எங்களுக்கு பாதுகாப்பாகவும் சொல்றான். அதுதான் இந்த வசனத்துல. ஏன்னா இன்னைக்கு எப்படி திரும்ப வாழ்க்கை ஓடுது? கிறிஸ்தவர்கள் சொன்னா எப்படியும் வாழலாம். எப்படி? கிறிஸ்தவர்கள் சொன்னா என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் தானே பிரதர். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நாங்க மற்றவர்களுக்கு படம் காட்டியும் வாழலாம், படம் போட்டு காட்டியும் வாழலாம், எங்களை பார்த்தும் அவர்கள் வாழ வைக்கலாம். ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது? கிறிஸ்தவர்கள் தானே, நாங்க எப்படியும் வாழலாம்.
இன்றைக்கு எப்படியும் வாழலாம்னு சொல்ற அந்த ஒரு நினைவு வந்தபடியினால தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் என்ன செஞ்சு கொண்டிருக்கு, அப்படியே கீழே 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 போயிட்டு இருக்கு. அந்த எப்படியும் வாழலாம், அதுக்கு தான் பவுல் சொன்னதையும் கேட்கல, பேதுரு சொன்னதையும் கேட்கல, தீமோத்தேயுக்கு எழுதின கடிதம் எதையும் இயேசு சொன்னதையும் கேட்கல. இந்த தீத்து, இந்த யூதா, தீத்துல கொஞ்சம் புஸ்தகம், யூதால அதை விட ஒரு கொஞ்சம் புத்தகம், ஒரே ஒரு அதிகாரம். அந்த ஒரு அதிகாரத்தில் அவனுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அவன் என்ன சொல்றான், ஐயோ கவனம், பார்த்து கொள்ளுங்க, விழுந்துடாதீங்க விழுந்துடாதீங்க, விழாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா எங்களுடைய முழு நோக்கம் எப்படி தெரியுமா, கிறிஸ்தவர் கர்த்தர் எங்களுக்காக மரித்தார், உயிர் தெளிந்திருக்கிறார், எதை செஞ்சாலும் அவர் எங்களை எல்லாவற்றையும் மன்னித்திருவார், எல்லாம் மன்னிச்சுவார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நாங்க செய்ய போற எல்லா தப்பையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்து கொள்ளக்கூடாதுன்னு தான் சிலுவையில் எல்லாத்தையும் பார்த்து விட்டார், திரும்பியும் அவர் பார்த்துக் கொள்வார். அதான் அந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்றது. இப்ப என்ன சொல்ல, திருடன் வந்து என்னைக்காவது சொல்லிட்டு வருவானா? சொல்ல மாட்டான், திடீர்னு தான் வருவான். எப்படி? திடீர்னு தான் வருவான். இப்ப இப்படி பிழையான காரியங்களை சொல்லி வஞ்சகத்துக்குள்ள நடத்துகிறவர்களும் சொல்லி நாங்க கெட்டவர்களும் சொல்லிட்டு வர மாட்டாங்க. அவங்க எப்படி வருவாங்க, நாங்க நல்லவர்கள் தான், எங்களை நம்புங்க, கர்த்தர், ஐயோ பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். இப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் சொன்னார், மாயக்காரராகிய வேத பாரகரே உங்களுக்கு ஐயோ. இதான் மாயக்காரர்கள். மாயக்காரர்கள் எப்படி தெரியுமா, மாயமாலம் பண்ணுவாங்க. அவங்க பேசுற பேச்சில் அப்படியே மயங்கிரும். வேத பாரகராக தான் செய்தாங்க, பரிசேயராக தான் செய்தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்களோட ஒரு பெரிய ஒரு முரண்பாடு இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாயமாலம் பண்ணல, அவர் சொல்றத நேரா சொன்னார். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்க முடியாதவன் எப்படியும் வாழலாம், அவனவனுக்குரிய பலன் அவனோட கூட வருதுன்னு சொல்லிட்டார். இப்ப இந்த யூதா சொல்ற பொழுது இந்த இடத்துல எப்படி சொல்றான், அவர்கள் வந்து எதையுமே உண்மையா செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்ப நாங்க நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியும், போலி கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனையே, கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வேற எங்கேயுமே இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையே எங்க திரும்ப உருவாகுது, இந்த போலி கிறிஸ்தவர்களுக்குள்ள இருந்தான். இப்ப கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை மாறுகிறதே, தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சியில இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, அவர்கள் கிறிஸ்தவர்களா இருந்து அதுக்கு பிறகு போய் வேறொரு காரியத்தை செய்கிறார்களே, அது நிமித்தமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. எதை தூஷிக்கிறார்கள்? தங்களுக்கு தெரியாதது. ஏன்னு சொன்னா அவர்கள் கற்றுக்கொள்ளல. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டிருந்தால் அதை தூஷிக்க மாட்டார்கள். கற்றுக்கொள்ளாததுனால தான் பாரம்பரியத்திலே வாழ்ந்து வாழ்ந்து ஊறி 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 இப்ப நல்ல தேசிக்காவுக்கும் ஊருக்காவுக்கும் வித்தியாசமே தெரியாம போயிடுச்சு. எப்படி? அவர்களுக்கு விருப்பமே எப்படின்னு சொன்னா, நல்ல தேசிக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஊறுகாய் எப்படி இருக்கும், ஊறி 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 அது ரியல் புளிப்பு இருக்காது, ஊறி ஊறி வேற புளிப்பா இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். எப்படி? ஊறி 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 இருக்கிற கிறிஸ்தவர்கள் அந்த ஊர்னதே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல பழம் என்ன தெரியுமா யோசிக்கும், நீங்க எப்படி புளிஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த சாறு வர வரதான் எங்களுக்கு அது தேவையா இருக்கும். எவ்வளவு புளிகிறோமோ அந்த சாறு வரும். கர்த்தர் எங்களை எவ்வளவு புளிக்கிறாரோ எங்களுடைய சாறு மற்றவர்களுக்கு பிரயோஜனம். அதான் சொன்னார், உப்பானது சாரமற்று போனால் கொட்டிட வேண்டியதான் வெளியே. ஒன்று சாரமா இருக்கணும், தேசிக்காண்டா புளியா இருக்கணும், உப்பா இருந்தா அதோடைய சுவையை இல்லைன்னு சொன்னா அது இருந்து வேலை இல்லை. பவுல் வந்து என்ன தெரியுமா, ஒரு அவனுக்கு எப்படிதான் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அந்த
அந்த அனுபவம், அந்த ஆசை, அந்த விருப்பம் அவனுக்கு வந்துன்னு சொன்னா இப்படி சொல்ல மாட்டான் பாருங்க. அவன் சொல்றான், நாங்கள் அந்த அவருடைய அந்த உயிர்த்தெழுதல்ல நாங்கள் உயிர்த்தெழுதாவிட்டால், கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாய் நாங்கள் உயிரோடு எழும்பாவிட்டால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்க முடியும். நாங்க மறுபடி எழுந்திருக்க, நாங்கள் மறுபடி பிறகாவிட்டால் கிறிஸ்து மரித்தது, ஐயோ ஏன் இப்படி மறிச்சிருக்கான். அவனுக்கு எப்படியெல்லாம் இப்படி தோணும் தெரியாது. எப்படியெல்லாம் அவனுக்கு தேவனுடைய வார்த்தை அப்படியே இவ்வளவு ஒரு வித்தியாசமா தெரியும் என்று அவனுக்கு தெரியாது. ஏன்னா எந்த அளவு அவன் உணர்ந்திருந்தா இப்படி சொல்லுவான். நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவிடத்துல வராம இருந்தா இயேசு மரித்தது வீணா இருக்கும். அவர் மரித்ததே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்கிறத காட்டுறதுக்கு தான். அப்படி இருந்தும் நாங்க எங்களுடைய உயிர் அடைந்ததை காட்டாம இருப்போமா இருந்தா இந்த கடைசி நாட்களில சாத்தான் என்ன தெரியுமா செய்வான்? உயிரோடு இருக்கிறவன் போல நடிச்சுட்டு வருவான். அவன் நடிச்சுட்டு வந்து என்ன தெரியுமா சொல்லுவான்? எல்லாரையும் மோசம் போக்கிடுவான். நான் தான் கிறிஸ்து, நான் தான் ஊழியக்காரன், நான் தான் போதகர், நான் தான் பரிசுத்தவான், நான் தான் தேவனுடைய பிள்ளை. ஆனா அவன் சொல்றான், மோசம் போகாதீங்க. ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும், சிலர் கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்து தேவனான்னு கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஏன்னா இயேசு சொல்லலையா, அவருடைய வாயால் அவர் சொல்லலையா நான் தேவன் சொல்லி. ஆனா கூட இருந்தவர்கள், பார்த்தவர்கள், அவரோடு கூட பயணித்தவர்கள் சொல்றாங்க அவர் தேவன் தான். இவன் சொல்றான், நான் பார்த்ததை தான் சொல்றோம், கண்டதை சொல்றோம், அனுபவித்ததை சொல்றோம். அவன் சொல்றான் ஒன்றான வேதத்துல மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க எல்லா வேதங்கள்லையும் இதை தான் சொல்லுது. அது ரிக் வேதம், சாம வேதம், அதர்ம வேதம், அதர்வண வேதம், எந்த வேதமா இருந்தாலும் சரி எல்லா வேதத்திலும் இதை தான் சொல்லுது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒரே ஒருத்தர் தான் ஆண்டவர். அவன் சொல்றான் ஒன்றான ஆண்டவர், ஒரே தேவனாகிய ஆண்டவராகிய தேவனை நம்முடைய, அவன் எப்படி பிரிச்சு சொல்றான் பாருங்க. ஒரே தேவன், அந்த தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து. அதுல சத்தியத்தையும் சொல்றான், வரப்போகிற ஆபத்தையும் சொல்றான். மத்திய புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றார், பல பொய்யான தீர்க்கதரிசிகள் வருவார்கள், உங்களை ஏமாற்றுவார்கள், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மேற்கோள் காட்டுறான். இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லி இருக்கிறது, வேதத்துல சொல்லி இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறது, தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், அதையே நான் திரும்பவும் சொல்லுகிறேன், வரப்போகிற ஆபத்துக்கு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் உள்ளவங்க எப்படி தெரியுமா, இந்த கடைசி காலத்தினுடைய நோக்கங்கள், ஆசைகள், சிந்தனைகள் இருக்கிறதான எல்லா ஏஐ எதுவா இருந்தாலும் சரி, இந்த கடைசி காலத்தில் என்னென்னாலும் தோணுதோ அந்த அறிவுல வாழ பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அந்த ஏஐயை விட நல்ல ஒரு ஏஐ கொடுத்திருக்கிறார். அது மனுஷன் உருவாக்குனது, அதனால தான் அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். அது நேச்சராகவே மனுஷனாய் இந்த பூமியில பிறக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறது. அது நேச்சுரலா வருது, யாரும் அதை செய்யல. எங்களுடைய மூளையில ஒருத்தர் போய் இருந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு இப்படிதான் பதில் சொல்லணும்னு சொல்லி ஒருத்தர் இருந்து ஒண்ணு திருவல, அவர் ஒண்ணு திருப்பி வைக்கவும் இல்லை, ஸ்க்ரூ போடவும் இல்லை. அது தேவன் அதை அழகா வச்சிருக்கிறார் கேட்கிற கேள்விக்கு. ஆனா ரோபோக்கு எப்படி தெரியுமா, நீங்க ப்ரோக்ராம் பண்ணுனாதான் அது பதில் சொல்லும். ஒரு மனுஷனை பார்த்து சிரியன்னா தான் சிரிக்கும். அதை ப்ரோக்ராம் பண்ண மாத்தி ப்ரோக்ராம் பண்ணினான்னு வைங்க, யாராவது உன்னை பார்த்து சிரிச்சா அடின்னு சொன்னா எப்படி இருக்கும், அதை அடிக்கும்.
எங்களுக்கு எப்படி தெரியுமா, யாராவது எங்கள்கிட்ட யாராவது வந்து சொல்லிட்டா, அவர் வந்து சிரிச்சாருன்னா அடிச்சிருங்கன்னு சொன்னா நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? எங்களுடைய மனம் அது இல்லை. சொன்னதை கேட்டு செய்யறது எப்படி? கிரகிக்கிறதுக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறார். ஆனா அதுக்கு அந்த கிரகிக்கிற ஆற்றல் இல்லை. கிரகிக்காது. அது என்ன தெரியுமா செய்யும்? சொன்னதை செய்யும். ஆனா மனுஷனுக்கு தேவன் ஆவி எப்படி கொடுத்திருக்கிறார்? நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுதான் மனுஷன் இழந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பெற்றுக் கொடுத்தார். இதை பெற்றுக் கொடுத்ததை கூட பயன்படுத்த தெரியாதபடி இன்றைக்கு பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கிறான் மனுஷன். இப்ப அவனுக்கு தான் யூதா இப்படி சொல்லிட்டு இருக்கிறான். தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். டைட்டஸ் chapter 2 verse 11 to 14. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்யத்தக்கவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பவுல் தீத்துக்கு எழுதும் பொழுது அழகா சொல்றான், இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றுக்கும் விட்டு எங்களை வேறு பிரித்திருக்கிறார். எப்படி வேறு பிரித்திருக்கிறார்? நாங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாய் வாழாதபடி அவருடைய வார்த்தை என்ன சொல்ல அப்படித்தானே சொல்லுகிறது. நீதியும் இல்ல தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும். எதுக்கு அவர் சொல்றான்? இது ஒரு ஆனந்த பாக்கியம். இந்த ஆனந்த பாக்கியம் என்ன தெரியுமா? ஐயோ சொல்லவே முடியாத சந்தோஷம். அந்த சொல்லவே முடியாத அந்த சந்தோஷத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வெயிட் பண்ண கூடாதபடிக்கு தான் சத்ருவான் என்ன செய்யறான்? குறுக்க வரான். ஏன்னா சத்ருவான் தலை நசுக்கப்பட்டுட்டு சத்ருவானுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா அவன் என்ன தெரியுமா செய்யறான்? அவனுடைய வாளால ஒவ்வொருத்தரையா தூண்டி விட்டு கொண்டிருக்கலாம். எப்படி? போய் டிஸ்டர்ப் பண்ணுங்க, தேவனுடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணு. யார் யார் ஆலயத்துக்கு போறாங்களோ, யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, யார் யார் வார்த்தையை கேட்கிறாங்களோ, வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ டிஸ்டர்ப் பண்ணுங்க. செய்யாதவங்களுக்கு அவன் தொந்தரவே பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும் அதெல்லாம் நம்முடைய ஜனம். ஆனா யார் செய்கிறார்களோ அவர்களை தான் அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான். இவன் என்ன தெரியுமா செய்கிறான்? தேவனுடைய வார்த்தையை தெரியாததுனால அந்த வார்த்தையை தூஷிக்கிறார்கள். பிறரை என்ன செய்கிறாங்க? அழிவுக்குள்ளாக இழுக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு பாவ குற்ற உணர்வும் இல்லை. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? சமூக ஊடகத்துல கூட சோசியல் மீடியால கூட இதுதான் நடக்குது. இருந்து கொண்டு ஒரு சேரை போட்டு ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கொண்டு ஒரு முன்னால் ஒரு மைக்கையும் வச்சுக்கொண்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, அவரை பத்தி பேசுறது, இவரை பத்தி எல்லாம் பேசுறது. பேசினா அவர்களுக்கு தேவனுடைய கிருபையே தெரியாம இருக்குது. என்னத்துக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார்? அந்த கொடுத்த கிருபையின் காலத்துல அந்த கிருபைக்கு தக்க விதமான காரியத்தை சொல்லலாம், அந்த கிருபைக்கு தக்க விதமான காரியத்தை பேசலாம், நடத்தலாம். இன்னைக்கு சம்பாதிக்கணும்னு சொன்னா எத்தனையோ வழி இருக்குது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா செய்யறாங்க? ஒருத்தர் பிழை செய்யறார், ஓகே, எந்த மனுஷனும் அவன் செய்கிற காரியத்துக்கு அது தேவன் அதுக்குரிய பலனை கொண்டு வருவார். ஆனா அதை ஒருத்தர் இருந்து கொண்டு இவர் செய்யறது அவர் செய்யறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வியாக்கியானம். அந்த நேரத்துக்கு போய் 10 பேருக்கு சுவிசேஷம் சொன்னா பரலோகத்துல போய் நிக்கிற பொழுது அவர் சந்தோஷப்படுவார். ஐயோ, இவன் போய் அந்த இடத்துல இருந்து ஒவ்வொருத்தரையா பற்றி விமர்சனம் பண்ணாதபடி 10 ஆத்மாவை கொண்டு வந்திருக்கானேன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவார். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்றாங்க.
அது எப்படி செய்யறாங்கன்றதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? இந்த துன்மார்கள், இந்த பரிசேயர், யூதாதான் சொல்றான், இந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த காரியத்தை செய்யறாங்க. இவங்க எப்படிப்பட்டவர்கள்ன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இந்த துன்மார்க்கர்கள் யார்? வாசிக்க 10வது வசனம் 13வது வசனம் யூதா புத்தகம். ஜூட் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவ. ஐயோ, அதுவும் பாருங்க, இந்த யூதா கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டை யூஸ் பண்றான். பேதுரு பவுலாவது கொஞ்சமாவது டீசெண்டா சொன்னார்கள். எப்படி? மிருக குணம் உள்ளவர்களாய் அப்படின்னு அழகா சொல்லிட்டான். ஆனா இவன் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணும். இந்த ஜனங்கள் விழிப்படைவு அடையணுமா இருந்தா, விழிக்கணுமா இருந்தா நேரா சொல்லணும். சொல்றத பழையன்னு சொல்லணும். எப்படி? அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? புத்தி இல்லாத. அப்ப அதுலயே தெரியுது மிருகங்களுக்கும் புத்தி இருக்குது. புத்தி இல்லாத மனுஷர்கள் சொல்லல. எப்படி சொல்றான்? புத்தி இல்லாத மிருகங்களை போல இன்றைக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மிருகங்களை விட மோசமா இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? மனுஷர்கள் மாறி மனுஷர்களை வஞ்சிக்கிறாங்க. அவர்களுக்கு இரக்கம் என்கிறதே இல்லை, தயவே இல்லை, கிருபையே இல்லை, மனமிரக்கம் இல்லை, அன்பு எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறது அந்த மிருக குணம். அதுதான் அழகா சொல்றான். மிருகங்களை போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அவங்க என்ன திரும்ப செய்கிறார்கள்? தங்களுக்கு எது தெரியுமோ அதை வைத்துக் கொண்டு மற்றவர்களை இல்லாமல் ஆக்குறாங்க. மற்றவர்கள் என்ன செய்யறான்? அவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் பாட்டு பாடுறேன் தானே, யாரோ செய்யட்டும், எனக்கு என்ன, நான் நலமா இருந்தால் அது போதும். இன்றைக்கு அந்த வாழ்க்கையும் ஓடிட்டு இருக்குது. அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய அன்பு இல்லாமல் போய் கிறிஸ்தவர்கள் அப்படியே வழி விலகி கொண்டு போறாங்க. ஒன்று நடக்குது, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் நடக்குது. என்னது? எங்களுடைய வாழ்க்கை பிழையான பாதையில ஓடிட்டு இருக்குது. அதே நேரம் மற்றவர்கள் என்ன செய்கிறோம்? வஞ்சிக்கிறோம். அதே நேரம் அதுக்குள்ள ஒரு பிரிவை உண்டு பண்றோம். இப்ப எங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை, போங்க. இப்ப சத்ருவானுக்கு இது சந்தர்ப்பம். இப்படி ஒரு ஆள் தான், இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன். எப்ப இவர்களுக்குள்ள இப்படி ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே அடிச்சு கொள்வாங்களோ அன்றைக்கு தான் சாத்தானுக்கு கொண்டாட்டம். அவன் நசுங்கின தலையா இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஏன்னா இயேசு சொன்னார், தேவன் சொன்னார், அவர் உன் தலையை நசுக்கி போடுவார். ஏன்னா தலை நசுக்கப்பட்டிருக்குது. அந்த கொஞ்சம் மூளையில அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? கொஞ்சம் குஷி ஆயிடுவான். எப்படி தெரியுமா? அப்பா, இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். இப்ப அவனுடைய வாளால ஒரு ஆளை தட்டுவான். அந்த ஆள் வந்து என்ன தெரியுமா செய்யும்? இந்த பிரிஞ்சிருக்கிற 2 பிள்ளைகளுக்கு மத்தியில இன்னும் கொஞ்சம் பெருசா பத்த வச்சு விட்டுருவான். அது என்ன நடக்கும்? அது முழு காடையுமே பத்திரும். அப்படின்னா முழு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குமே பேரழிவா கொண்டு வந்துடும். இதை ஒரு என்ன சொல்றது, ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு உருவகமாக தான் சொல்றான் யூதா. எப்படி? அவர்கள் ஒரு மிருகங்களை போல, அதாவது எப்படி மேகம் இல்லாத மழை வருகிறது போல என்று சொல்றத இப்ப ஜனங்களை மிருகங்கள் சொல்லி அவன் சொல்லல. அவன் சொல்றான் அந்த குணம் உள்ளவர்களை போல சித்தரிக்கிறான். வஞ்சகமா இருப்பாங்க, சுயநலமா இருப்பாங்க, தேவனுடைய அன்பில்லாதவர்களா இருப்பாங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனம். இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுகிறதுக்கு புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல. பாத்தீங்களா? பேதுரு கொஞ்சம் டீசெண்டா சொல்றான், புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல. யூதா எப்படி சொல்றான்? புத்தி இல்லாத மிருகங்களை போலன்றான். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஏன் அப்படி சொல்றான் தெரியுமா? பேதுரு அழகா சொல்லி வச்சிருக்கிறான்,
புத்தி இல்லாத மிருக ஜீவன்களைப் போல இவர்கள் இருக்கிறார்களே என்று அவன் எழுதி வைத்திருக்கிறானே, அது கூட தெரியாதபடி இருக்கிறீங்களே. இப்ப நான் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும்? புத்தி இல்லாத மிருகங்களைப் போல டைரக்டா சொல்லிட்டான். மேகங்கள் இல்லாத மலை எப்படி? ஆசீர்வாதம் இல்லாத தேவனுடைய கிருபை, ஆசீர்வாதம் இல்லாத தேவனுடைய சமூகம், ஆசீர்வாதம் இல்லாத தேவனுடைய பிரசன்னம். அதான் அதுக்கு அடையாளம். அவருடைய பாதை எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படிப்பட்டவருடைய பாதை எப்படி தெரியுமா இருக்கும்? காயின் பிலேயாம் செய்த இந்த காரியங்களை போலதான் இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 11வது வசனம் சொல்லுகிறான், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். 11வது வசனமா வாசிங்க. அது என்ன? Their path like Cain and Korah, பதிமூன்றாவது வசனமா யூதா, இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். தங்களை தாங்களே அது மேய்த்துக் கொள்றாங்க. என்ன தெரியுமா? அதிலே அழித்து போயிடுறாங்க. அதுதான் அவர் ஒரு வார்த்தையை ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணுவான், இன்னொரு வார்த்தையை கொஞ்சம் சாதுவா. இப்ப அவன் சொல்றான், இவர்களுக்கு ஐயோ, தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய கிருபைக்கு விரோதமாய் செயல்படுறாங்களே, இவர்களுக்கெல்லாம் கடைசி நாளில் இவர்களுக்கு ஐயோ. இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து எங்க போறான்? இப்ப ஆதியாகமத்துக்கு போறான். ஆதியா பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாடுடைய நிறைவேறுதல் தான் இந்த புதிய ஏற்பாடு. எப்படி? இந்த பழைய ஏற்பாடுடைய நிறைவேறுதல் தான் இந்த புதிய ஏற்பாடு. இப்ப என்ன தெரியுமா சொல்றான்? காயினுடைய வழியில. காயின் என்ன செஞ்சான்? அதுக்கு காரணம் என்ன? பொறாமை. தேவன் அவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பலியை ஏற்றுக்கொள்ளல. பொறாமை. அவர்கள் காயினுடைய ஐயோ, இந்த கிறிஸ்து ஐயோ, அந்த பிரதர் நல்லா இருக்கிறத கண்ட இந்த பிரதருக்கு பொறாமை. ஏன் தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் நல்லா இருக்கணும்ன்றதும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அவர்கள் நல்லா இருக்கிறதும் இவர்களுக்கு பிடிக்கதில்லை. இப்ப தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவன் சொல்ற, யூதா சொல்றான், இவர்கள் காயினை போல இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், குரோதங்கள், மார்க்க பேதங்கள். அடுத்து சொல்றான், இவர்கள் பிழையாமை போல இருக்கிறார்கள். பாலாம் எப்படி இருந்த? அவனுக்கு என்ன தெரியுமா? பேராசை. எல்லாத்துக்கும் பேராசை. பேராசாலே அவன் கெட்டான். அவன் பேராசைப்பட்டான், அதுலேயே கெட்டான். அது இவன் சொல்ற உதாரணம் எங்க இருந்து சொல்றான் தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல நான் சொன்னா தானே நீங்க கேட்க மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து சொன்னா தானே உங்களுக்கு பிடிக்காது. இயேசு கிறிஸ்து சொன்னா தானே உங்களுக்கு கேட்க முடியாது. இப்ப பழைய ஏற்பாட்டுக்கே போய் சொல்றான். ஆதிகாமத்தில இருந்து வரான். ஆதிகாமத்தில இருந்து சொல்றான், காயினும் இப்படிதான் இருந்தான். என்னாகமத்துல வரும் பொழுது பிழையாமும் இப்படிதான் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்தது? பேராசை. அவனுக்கு பொறாமை, இவனுக்கு பேராசை. இன்னொரு ஆளை கொண்டு வரான், கோராகு. கோராகு என்ன தெரியுமா? கோராகுடைய வாழ்க்கையே எப்பயுமே எதிரா இருக்கிறது தான். கோராகுடைய சந்ததிக்கு என்ன நடந்தது? கோராகுடைய சந்ததிக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது?
ரெண்டா பிளந்தது, உள்ள போனான். அந்த சந்ததியில வந்தவன் தான், அந்த சந்ததிக்குள்ள வந்த, அந்த சந்ததியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு வந்தவன் தான் சாமுவேல். கோராகு அவனுடைய புத்திரர்கள் எல்லாம் அப்படியே அழிந்து போனார்கள். ஆனா அதுலயும் தப்பி மீந்தவர் அவருடைய பிள்ளைகளுடைய சந்ததி எவ்வளவு ஆசீர்வாதமாய் மாறிட்டு பாருங்க. அதை வாசி பாருங்க. என்னாகமம் 16வது அதிகாரம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுடைய வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும். யார் விழுங்கினது? இங்கதான் பிரச்சனை இருக்குது. யோபு சொல்றான், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாங்கள் அவரிடத்திலிருந்து தீமையும் பெறக்கூடாதா? இது கர்த்தர் கொடுத்தார், அவனுடைய அறியாமையில சொல்றான். ஆனா இங்க வசனம் அழகா தெளிவா சொல்லுது. எப்படி தெரியுமா? கோராகும் அவனோடு சேர்ந்தவர்களும் வேற என்னவாம், அவனுக்கு உண்டான சகல, அவனுடைய சட்டி பானை முட்டுகள் எல்லாம், அவன் கூடாரம் போட்டு எங்க தங்கி இருந்தானோ, அவன் படுத்திருக்கும் பொழுதும் சரி, அவன் முழிச்சிருந்தானோ தெரியாது, அவன் கதைச்சு கொண்டிருந்தானோ தெரியாது, அந்த குடும்பம், அந்த கூட்டத்தில் இருந்த, அவனுடைய கூட்டத்தில் இருந்த எல்லாரும், அவனுடைய பொருட்கள் எல்லாம் என்ன நடந்துதான்? பூமி விழுங்கி போட்டது. எப்படி பூமி விழுங்கும்? அதான் யூதா சொல்றான், இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. ஏன்? அவர்கள் கோராகுக்கு நடந்த மாதிரி தான் நடக்க போகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுறார்களோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாரு இடையூறா இருக்கிறாங்களோ, இந்த கடைசி காலம் பொல்லாத காலம், எங்களை வஞ்சிக்கிறதுக்கு வித்தியாசமான விதத்துல வருவாங்க. ஆனா அவன் சொன்ன எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்று சொன்னால், இந்த கோராகு நினைச்சு கொள்ளுங்க, எப்பவுமே நினைச்சு கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றான், எப்பவுமே நினைச்சு கொள்ளுங்க. கோராகு, பிலேயாம், காயினுடைய வழிகளை நினைச்சு பாருங்க, அவர்களுக்கு என்ன நடந்தது. ஆனா இந்த காயின் பிலேயாமை விட இந்த கோராகுடைய சம்பவம் இணையவேண்ட மோசமானது. இந்த இயற்கையே பொறுத்து கொள்ளுதில்லை. அவர்கள் செய்த காரியத்தை தேவனுக்கு விரோதம், யாருக்கு விரோதமா வேலை செஞ்சாங்க? அவங்க மோசைக்கு விரோதமா பிளான் பண்றாங்க, மோசையை எப்படி கவிழ்க்கலாம்னு சொல்லி. இப்ப மோசையை எப்படி கவிழ்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தேவன் பார்த்து தானே இருந்தார். தேவன் பார்த்து சபிக்கல அவர்களை, தேவன் மனஸ்தாபப்பட்டார். பூமி தன்னை பிளந்தது, விழுங்கிட்டு. இப்படிப்பட்டவர்கள் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? ஜனங்கள் எதை கேட்க விரும்புறாங்களோ அதை தான் போதிக்கணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை போதிக்கிறது இல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, எங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தை இல்ல. ஐயோ, கர்த்தர் சொல்றதெல்லாம் வேணாம், எங்களுக்கு இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த செய்தி இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அப்படியே தேனும் பாலும் ஒழுகுறது போல, அந்த தேனும் பாலும் ஒழுகுகிறது போல பேசுறவருடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? நீதிமொழியில் என்ன சொல்லும்? எப்படி இருக்குதா அவருடைய வாய்? எப்படி இருக்குதா? தேனும் பாலும் ஒழுகுறது போல இருக்கிறான். முடிவு எப்படி இருக்குமா? பரிதாபமா இருக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவும் பேசுவார், கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொள்வார், தேற்றுகிற நேரத்தில் தேற்றுவார், ஆற்றுகிற நேரத்தில் ஆற்றுவார், அரவணைக்கிற நேரத்தில் அரவணைப்பார். அந்த அரவணைக்கிற அதே கை கரந்தானங்களை அதட்டவும் செய்து, எதுக்கு? வழி விலகாதபடி. தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம், 1 தீமோத்தேயு 6:10 சொல்றார், இந்த பண ஆசை அதான் எல்லாத்துக்கும் வேறு. இன்னைக்கு பணம், இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? மனுஷனுடைய வாழ்க்கையில பணம் 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 எப்படியாவது சம்பாதிக்கணும், யாரும் அடிச்சாவது சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு அது அந்த ஆசையே என்ன நடக்குது தெரியுமா?
அவருடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாயிருது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளும் சரி, தேவனுடைய ஊழியக்காரர்களும் சரி, சபைகளும் சரி விழுந்து போறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்த பணம். இந்த பணம், இந்த பணம் என்கிற அந்த காரியத்தை உள்ள கொண்டு வந்தவர்கள் யாரு தெரியுமா? அதுவும் கிறிஸ்தவர்கள் தான், வேற யாருமே இல்லை. இந்த பணம், கிரெடிட் கார்டு, கடன், பேங்க் லோன், இது எல்லாத்தையும் கொண்டு வந்தவர்கள் இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், உலக மனுஷன் இல்லை. இன்றைக்கு அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க? அந்த காரியத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. எப்படி ஜனங்களை எப்படி வஞ்சிக்கலாம், கடனை கொடுத்து தங்களுக்கு அடிமைகள் ஆக்கலாம். அடிமையாக்கிட்டா நாங்க சொல்றதை அவங்க கேட்டுதான் ஆகணும். இதான் கடைசி கால யோசனையில வாழ்றவர்களுடைய நிலைமை. அவர்களுடைய இயற்கையவே எப்படி தெரியுமா இருக்கும்? அவருடைய விசுவாசம் செத்ததா இருக்கும். ஏன்னா தேவன் மேல் விசுவாசம் இருக்கிறத விட இந்த பணத்தில் அப்படியே விசுவாசத்தை போட்டுருவாங்க. அந்த பணத்துல விசுவாசத்தை போட்டோன்னு என்ன தெரியுமா நடக்கும்? அந்த யூதா 12வது 13வது வசனத்தை வாசிக்க மறுபடியும். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில they spiritually immature. அவர்கள் என்ன செய்யறாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் செத்தவர்களை போல இருக்கிறாங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு. ஐயோ, அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. உங்களுக்கு குளிப்பறிக்கிறவர்கள் உங்களோடவே கூட இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு துரோகம் செய்ய போகிறோமே என்கிற எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இருக்காது. அவருடைய மனம் அப்படி இருக்கிறது. அது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அவர்கள் விலை போய்விட்டார்கள். யாருக்கு விலை போயிட்டாங்க? சாத்தானுக்கு. அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று இரண்டும் தரம் செத்து வேறற்று போன மரங்கள். எப்படியெல்லாம் சொல்றான் பாரு. எப்படியெல்லாம் ஒரு ஆண்டவருடைய ஒரு அந்த அன்பை, ஆண்டவருடைய அந்த வல்லமையை எப்படியெல்லாம் ருசி பார்த்திருந்தா அவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை தோன்றும். அவன் சொல்றான், இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற எப்படி இருக்குதா? தண்ணீரற்ற மேகம். தண்ணீரற்ற மேகம் வந்தா என்ன தெரியுமா இருக்கும்? அந்த நேரம் தான் எங்களுடைய அந்த தண்ணீர் இல்லாத மேகம் மாற நேரம் தான் எங்களுடைய உடம்பெல்லாம் வறட்சியா இருக்கும் பாருங்க. இந்த ட்ரை ஆகி இது உதடெல்லாம் தண்ணீர் இல்லாத மேகம். ஆனா தண்ணீர் நீர்ப்பதன் மேல வார நேரம் என்ன தெரியுமா நடக்கும்? அதுல ஒரு செழிப்பு உண்டாகும். ஆனா இவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? தண்ணீரே இல்லாத மேகம் போல, ஆசீர்வாதமே இல்லாத கிறிஸ்தவர்கள், ஆசீர்வாதமே இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்ப இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? இலையுதிர்ந்து கனியற்று, எப்படி இலையும் கொட்டிட்டு கனியும் இல்ல. இந்த மரம் எத்தனை தடவை செத்து போயிருக்குதா? தேவன் ஒரு தடவை எச்சரிப்பு கொடுப்பார். மனம் திரும்பலன்னு சொன்னா மறுபடியும் செத்துருவாங்க. மறுபடியும் தேவன் எச்சரிப்பை கொடுப்பார், வருவாங்க, மனம் திரும்பி வருவாங்க. இல்ல கேட்க முடியாதுன்னு சொன்னா திரும்பவும் செத்துருவாங்க. கடைசி இந்த மரம் சேர்த்தே போயிடுச்சு. எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை எப்படியெல்லாம் ஆராய்ந்திருக்கான் பாருங்க. அவர்கள் 2 தரம் செத்துன்னு சொல்றான். ஏனென்று சொன்னால், ஒரு தரம் பழைய செத்த வாழ்க்கையிலிருந்து தேவன் அவர்களை அழைத்து வந்தார். அழைத்து வந்து ஜீவனை கொடுத்தார். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடியினால் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய இந்த காரியங்களை கேட்கிறதுனால என்ன திரும்ப செஞ்சிட்டாங்க? மறுபடியும் செத்து போயிட்டாங்க. வெறும் மேகம், வேறில்லாத மரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு முதிர்ச்சியும் இல்லை. எப்படி தெரியுமா? காலையில் அப்படியே மேகம் தோண்டி அப்படியே மறைகிறது போல அவருடைய வாழ்க்கை. இன்றைய நாள் அப்படியே ஒன்றுமில்லாம முடிஞ்சிட்டு. அவருடைய வாழ்க்கையில இன்றைய நாள் முடிகிற பொழுது என்ன நடந்ததுன்னு அவர்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை.
அதான் ஓசியா 6வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு. நல்ல ஒரு வசனம். Hosea chapter 6 verse 4. ஓசியா 6:4. அவர் எப்படி தெரியுமா இருக்காங்க? எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவோ. அது காலையில காண்ற மேகத்தை போல இருக்குது. எப்படி இருக்குது? காலையில காண்ற மேகத்தை போல இருக்கு. விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. நீங்க நினைக்கிறீங்க செழிப்பா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா இல்ல. அந்த செழிப்பு எப்படி தெரியுமா? காலையில பனி பெஞ்சிருக்கும் பொழுது அப்படியே எல்லாம் ஈரமா இருக்கும். அதோடைய நினைப்பு எப்படி தெரியுமா? இது போது நாள் முழுக்க செழிப்பாகிறதுக்கு. ஒரு வெயில் அடிக்க எல்லாம் கரையும். தேவனுடைய வார்த்தையில அந்த வார்த்தைகள் எல்லாம் அது அப்படியே நாங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே ஜீவன் உண்டு. இது ஆராய்ந்து 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 பார்க்கக்குள்ள அவ்வளவு ஒரு பெரிய அதிசயம் இருக்குது. தீத்து புத்தகத்துக்கு ஒரு விளக்க உரை எழுதினாங்க. எப்படி? இந்த தீத்து புத்தகம், தீத்து நிருபத்துக்கு ஒரு விளக்க உரை எழுதுற பொழுது எனக்கு கிடைச்சது ஒரு 2 வசனம். 2வது அதிகாரத்துல 2 வசனம். அந்த 2 வசனத்துக்கு விளக்க உரை எழுத போனா அது ஒரு 5-6 பக்கம் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படின்னு சொன்னா அந்த தேவனுடைய வார்த்தையில அவ்வளவு ரகசியம் இருக்குது. எங்களுடைய வெளிப்புற வாழ்க்கை காணாது, உள்ள ஆழம் இருக்கணும், வேர் ஊண்டணும். ஏன்னா சொல்றாரு, வேர் இல்லாத மரம் போல இருக்கிறார்கள். இல்ல, அப்படி இருக்கக்கூடாது. நாங்க எங்களுடைய மரம் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? காலையில வாசம் எப்படி தெரியுமா? எங்களுடைய வேர் எப்படி தெரியுமா? அந்த நல்ல மேய்ப்பன் போய் இலைப்பாருங்க அந்த ஆடுகளை மேய்க்கணுமா இருந்தா அந்த இடத்துல மரங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே அந்த வேர் நீர் கால்கள் ஓரமாய் நல்லா வேர் விட்டு தண்ணீரை உறிஞ்சு அது செழித்து வளர்ற மரத்தை போல இருக்கணும். அப்பதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரும். சில நேரம் அவருடைய வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? கடின வார்த்தைகளா இருக்கும், முறுமுறுப்பா இருக்கும், இருமாப்பா இருக்கும். அந்த வார்த்தைகள் அப்படியே காயப்படுத்தும், அப்படியே எங்களை சுடும். யாக்கோபு 3வது அதிகாரம் 5-6 வசனம் சொல்றார், எங்களுடைய நாம ஒரு நெருப்பு பத்த வச்சிரும். ஒரு 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 தீ எப்படி முழு காட்டையும் அழிக்குதோ அந்த ஒரு காரியம் பொழுதும் முழு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குமே பிரச்சனையை கொண்டு வரதுக்கு. ஆனால் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் சொல்றார், கடைசி நாட்களின் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வாசிக்க நேரம் இல்லை. இப்படிப்பட்டவர்களிடமிருந்து பவுல் சொல்கிறான், விலகி இருங்க. தீமோத்தேயுக்கு சொல்றான், தீமோத்தேயு, you are a young fellow, நீ ஒரு இளம் வயது வாலிபனா இருக்கிற. இந்த கடைசி காலத்துல மனுஷர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க. நீ இப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து நீ விலகிரு, உன்னை பாதுகாத்துக் கொள்ளு. ஏன்னு சொன்னா இப்படிப்பட்டவர்கள் இருந்தாருன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை மாறிடும். அவர்களோட சேருகிறதுல நீ கவனமாயிரு. எங்களுக்கு இருக்கிற நண்பர்கள் யாரா வேணுமா இருக்கலாம். எங்களுக்கு யார் யார் நண்பர்களா இருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய பேராசையில இருந்தே தெரியும். எங்களுடைய நண்பர்கள் யார் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில இருந்தே தெரியும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றார் பரியாசக்காரர்கள் சொல்றார். எப்படி பரியாசக்காரர்கள்? எப்படின்னு சொன்னா தீய விருப்பங்களை விட்டுட்டு அது தீய விருப்பங்களை தங்களால விட்டுவிட முடியாது. அதனால என்ன திரும்ப செய்கிறார்கள்? தீய பழக்கங்களை விட்டு நல்லபடி வாழ்கிறவர்களை என்ன திரும்ப செய்கிறார்கள்? கேலி செய்கிறார்கள். இதான் கடைசி நாட்களுடைய வாழ்க்கை. எப்படி அவர்கள் கேலி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நல்ல காரியத்தை சொல்லி வாழ்கிறவர்களை தங்கள் வாழவும் முடியாது,
வாழ்கிறவர்களையும் கெடுத்துடுவார்கள். ஏன்னா சிங்களத்தில் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? நாய் வைக்கோல் சாப்பிடாது, சாப்பிடுகிற கழுதையும் சாப்பிட விடாது. இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? தாங்கள் தேவனுக்குள்ளாக வளரவும் விருப்பம் இல்லை, மனம் திரும்ப முடியாதது படியினால் என்ன தெரியுமா செய்யறாங்க? மற்றவர்களுடைய மனம் திரும்புதலுக்கு தடையா இருக்கிறாங்க. 13வது அதிகாரம் 41வது வசனம் அப்போஸ்தலர் சொல்றார், அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்றான். எப்படி சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் நான் புதுசாக சொல்லல. தேவனுடைய வார்த்தையில நீங்கள் வாசிக்கிற அந்த தோராவிலையும் இருக்குது, நீங்கள் வாசிக்கிற பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு, நிருபங்களையும் இருக்குது, சொல்லி இருக்கிறது தான் நாங்க மறுபடியும் சொல்லுகிறேன். இப்படி விழுந்து போனார்களே, அப்படி விழுந்து போனவர்களை போல நீங்களும் இல்லாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்திருக்கிறது எங்களை பாதுகாக்கிறதுக்கு. எங்களுக்கு இதை நாங்கள் அறியாமல் இருக்கிற பொழுது, இந்த அறியாமையிலே வாழ்கிற பொழுது ஆபத்தாய் மாறுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ளுகிற பொழுது, வேதத்தினுடைய வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ளுகிற பொழுது, ஆராய்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்கிற பொழுது அது எங்களுக்கு பாதுகாப்பான அரணாய் இருக்கிறது. நாலாயிரம் எழுந்திருப்போம். எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான். யூதா 20வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்துல சொல்றான். கடைசியில வந்து நிற்கிறான். 1வது வசனத்துல இருந்து கடைசி வசனத்தில் வரைக்கும் எச்சரிப்பு எச்சரிப்பு எச்சரித்து கொண்டே இருந்தான். இப்ப 20வது வசனம் 21வது வசனத்துல வந்து சொல்றான். ஆறுதலா 4 வார்த்தை சொல்றான். எப்படி சொல்றான்? விசுவாசத்துல கட்டப்பட்டிருக்க, பரிசுத்த ஆவியினாலே ஜெபியுங்கள், தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க, முடிஞ்சளவு தேவனுடைய வல்லமையில பலப்படுங்கள். அதனால தான் சொல்றார், எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்றார், நீங்கள் எல்லாம் கொல்லாங்கனை எதிர்க்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்தவர்களாயிருங்கள். என்ன சர்வாயுத வர்க்கம்னா என்ன? விசுவாசம் வேணும், அன்பு வேணும், கவசம் வேணும், தலை சீரா வேணும், கவசம் வேணும், பெல்ட் வேணும். அப்பதான் கத்தியை வச்சு கொள்ளலாம். கத்தி பட்டயம் வேணும் சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு. தேவனுடைய வார்த்தை வேணும். விசுவாசம் இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்ப யுத்தத்துக்கு போயிட்டோம், பட்டயம் இல்லை. எப்படியோ அடிவிடும். பட்டயம் இருந்தா தான் ஜெயிக்கலாம். வார்த்தை இருக்கணும். வார்த்தை எங்களுக்குள்ள இருந்தா தான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். நல்ல விதையானது அது நிலத்திலே விழுந்து எப்படி பலன் கொடுத்துதான் 30, 60, 100. எங்களுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த 30 கொடுத்த பலன் இல்லை. 60 வந்து அதுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதான். 60 தான் முடிஞ்சது. அதுக்கு எவ்வளவு முடியும்? 30 தான். அவ்வளவுதான் கொடுத்தது. ஆனா இந்த நல்ல விதை அதே விதை தான். இது எப்படி பலன் கொடுக்குது? 100 மடங்கு. தன்னால எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை எழுத்து கொடுக்கலுமோ கொடுத்தது. அது 100 மடங்கு பலன் கொடுத்தது. ஆவி இல்லாத விசுவாசம் எப்படி தெரியுமா? வெறும் மதம் மட்டும்தான், கிறிஸ்தவ மதம் மட்டும்தான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவியில் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா நடக்கிறது? மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பலத்தினால, இந்த பராக்கிரமத்தினால, எதனால ஆகுமா? தேவனுடைய ஆவியினால ஆகும். எங்களுடைய சக்தியால் அல்ல, எங்களுடைய ஆவியினால் அல்ல. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை அது கிரியை செய்கிற பொழுது இந்த கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நேர்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, அந்த எல்லா காரியங்களையும் எதிர்த்து போராடத்தக்கதான அந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு நாங்கள் எதிர்கொண்டு ஒவ்வொரு நாளும் போகிற பொழுது எந்த ஒரு சத்ருவும் எங்களிடத்துல வரமாட்டான், வரவும் பயப்படுவான். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த
கடைசி நாட்களில் நீர் எங்களை உயிர் படைய செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சத்ருவான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்பா. கர்த்தாவே, பொல்லாங்கன் ஏகிறதான எல்லா விதமான அக்னி ஆஸ்திரங்களையும் கர்த்தாவே எதிர்த்து அவித்து போடத்தக்கதாக கர்த்தாவே உம்முடைய வசனத்தையும் விசுவாசத்தையும் தேவனுடைய அன்பையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே சத்ருவை ஜெயிக்கத்தக்கதாக உம்முடைய வல்ல கரங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நீர் எங்களை நடத்துங்க. நீர் எங்களை உயிர்ப்பீங்கப்பா. நீர் எங்களை உயிரடைய செய்கிறதுக்காக கர்த்தாவே, நாங்கள் விழித்திருக்கிற நாங்கள் தூங்கி விடாதபடி கர்த்தாவே, எதிராளி வருகிறதை கண்டு இனம் கண்டு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களை நீர் எங்களை உற்சாகப்படுத்துகிறதுக்காக நன்றி. நன்றி அப்பா. இதனால் நாங்கள் எல்லாரும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்ள போகிறோம். அவர் எங்களுக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய சரீரத்தை விட்டு கொடுத்திருக்கிறார். அது சொன்ன பவுல் சொன்னது போல நாங்கள் உயிர்த்தலாக இருந்திருந்தால் கிறிஸ்து எங்களுக்காக மரித்தது வீணாயிருக்கும். அவர் எதுக்கு மரிச்சார்? நாங்கள் உயிரடையலன்னு சொன்னா அவர் எதுக்காக மரிச்சிருக்கணும்? அவர் மரித்ததே நாங்கள் உயிரடைவதற்காக, அந்த உயிரடைதலை பெற்றுக்கொள்றதுக்காக தான் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் எங்களுக்கு ஒப்பு கொடுத்து சொன்னார். இதை வாங்கி புசியுங்கள், இதை வாங்கி பருகுங்கள், ஏன்னா இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. அவர் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொன்னார் கடைசி ராப், அதனால தான் அதுக்கு பேர் கடைசி ராபோசனம். அவர் இந்த பூமியிலே மனுஷனோடு பண்ணின கடைசி ராபோசனம் அதுதான். அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் கொடுத்து சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் எப்ப தெரியுமா உங்களோட கூட இந்த ராசத்தையும் இந்த அப்பத்தையும் பானம் பண்ண போகிறேன்? மறுபடியுமாய் நான் இந்த பூமிக்கு வரும் பொழுது அல்ல. அவர் தெளிவா சொல்றார், நீங்கள் என்னுடைய பிதாவினுடைய ராஜ்யத்திலே கல்யாண விருந்துல நீங்க வந்து பங்கு கொள்ளும் பொழுது அப்ப நான் உங்களோட கூட பங்கு கொள்ளுவேன். அவர் எங்கள் மேல் எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார், அவர் எங்கள் மேல் எவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தா இப்படி அவரால் சொல்ல முடியும்? நீங்க என்னுடைய பிதாவினுடைய ராஜ்யத்துல வந்து என்னுடைய பிதாவுடைய ராஜ்யத்துல என்னோட கூட நீங்க பந்தியில பங்கு கொள்ளும் பொழுதுதான் மறுபடி நான் உங்களோட கூட சேர்ந்து நான் இதுல பங்கு கொள்வேன். அது வரைக்கும் என்ன நினைவு கூறும்படி நீங்க இந்த பூமியில இதை செய்யுங்க. நான் உங்களோட கூட அங்க அப்பாட வீட்டுல பங்கு கொள்றேன். அவர் எங்களுக்கு கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிறது புதிய உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தினீர். உம்முடைய சரீரத்தை விட்டு கொடுத்து சொன்னீங்க, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். நான் வாங்கிய தழும்புகளினால் உங்களுக்கு சுகம் ஆரோக்கியம் வர பண்ணி இருக்கிறேன். என்னுடைய இரத்தமானது உங்களுடைய பாவங்கள கழுவி சுத்திகரித்து எல்லா சாபங்களையும் நீக்கி இருக்கிறது. அந்த இரத்தத்தை வாங்கி பருகுங்க.
இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னுடைய இரத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பா. கர்த்தாவே, இதை நினைவு கூறும்படி, இதில் பங்கு கொள்ளும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த அப்பமும் இந்த ரசமும் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தாவே, இதை உண்டு இந்த பிள்ளைகள் உமது சரீரத்தில் அவர்கள் பெறுகிற பொழுது தேவனுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதத்திலே அவர்கள் பங்குள்ளவர்களாக நீ செய்கிறதுக்காக நன்றி. உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்று காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி பூசியுங்கள். அவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாங்கள் எல்லாருமே ஒரு மனதோடு கூட நாங்கள் அந்த அப்பத்திலே நாங்கள் பங்கு கொள்வோம். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாங்கள் எல்லாருமாய் கூட ஒரு மனதாய் நாங்கள் இதில் பங்கு கொள்வோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீங்களே. எங்களுக்காக உங்களுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் என்னுடைய குமாரனையே அனுப்பி இந்த உலகத்திலே அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் சிந்தி மீட்டு எங்களை இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகளாக மறுபடியும் மாற்றி இருக்கிறீங்களே. மறுபடியும் புத்திரர் எனப்படுகிற இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த நாள் உங்களுக்கு மறுபடியும் நன்றி செலுத்துவோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறும்படியாய் நாங்கள் இந்த இடத்துல வந்தோம் அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய மன மகிழ்ச்சி நாளிலே, கர்த்தாவே, உங்களுடைய சந்தோஷத்திலே களி கூர்ந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையின் மன்னாவை புசித்து, கர்த்தாவே, வரப்போகிற நாளுக்குரிய, கர்த்தாவே, இனி வரப்போகிற காலங்களுக்கு நாங்கள் எப்படி வாழணும், எப்படி கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும் என்பதை எங்களுக்கு காட்டுனீங்களே. அந்த வார்த்தையிலே நாங்கள் நடக்க நிற்க எங்களுக்கு கிருபை செய்தல்லப்பா. கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வருஷிக்கப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே 100 மடங்கு பலனை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக.
பாடசாலை போற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் 100 மடங்கு உம்முடைய ஆசீர்வாதமான ஞானத்தை கட்டளையிடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே இந்த நாட்களில் சத்துருவான் வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நீர் முத்திரையிட்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை உம்முடைய இரத்தத்தை சிந்தி நீர் அவர்களை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறீங்கப்பா. அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஒரு சத்துருடைய வல்லமைகளும் மேற்கொள்ளாதே போகும்படியாய் கட்டளையிடுகிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து நடத்தட்டும் அப்பா. கர்த்தாவே அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் போக்கிலும் வரத்திலும் உம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் பாளையமுறங்கி பாதுகாக்கிறதுக்காய் நன்றி. உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையால் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.